வாசி யோகத்துக்கும் குண்டலினிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கீங்க ஐயா. பேர் என்ன? ஸ்ரீராம் பிள்ளை ஐயா கேட்டிருக்கீங்க. எது நான் அப்படின்ற அந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது எல்லாமே வாசி யோகத்துல மட்டும்தான் சாத்தியம். ஆனா இந்த குண்டலினி யோகான்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த குண்டலினி யோகாலாம் வாசியை எழுப்ப முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா வாசியை எழுப்புனீங்கன்னா குண்டலினி தானா எழுந்திருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசியை எழுப்பும்போது தான் குண்டலினி எழும். ஆனா குண்டலினியை எழுப்பும்போது வாசி எழாது. அப்போ வாசியோக பயிற்சியில தான் நீங்க இந்த குண்டலினியும் எழுப்ப முடியும். நான் அதுவாக மாறுவது அப்படின்னா நீங்க வாசியாக மாறுறதும் வாசியோக பயிற்சியில தான் செய்ய முடியும். ஏன்னா இந்த வாசியோக பயிற்சியில பல நிலைகள் இருக்கு. நீங்க சிரசுக்குள்ள ஒடுங்குனதுக்கு அப்புறம் மூக்குல சுவாசத்தை இழுக்க மாட்டீங்க. இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? மூக்குல சுவாசத்தை இழுக்கலனா நீ செத்து போயிட்டப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி மூக்குல சுவாசம் இழுக்காமலேயே நானும் நிறைய நாள் மூக்குல சுவாசம் இழுக்காம தான் இருக்கேன். நான் ரொம்ப வருஷமா இருக்கேன். அதனால தெரிஞ்சுக்கோங்க. நான் மிஞ்சி போனா ஒரு 4 5 வருஷமா மூக்குல சுவாசம் இழுக்கிறது இல்ல. ஏன்னா நான் அப்பயே வாசியோக பயிற்சி பண்ணி சிரசுக்குள்ள என் வாசியை ஒடுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது அப்ப மூக்குல சுவாசம் இழுக்கலனாலும் நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க அன்னப்பறவை நிலைக்கு நீங்க ஒவ்வொரு நிலையா உங்க வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கின உடனே குதிரை நிலையில இருக்கும்போதே நீங்க மூக்குல சுவாசம் எடுக்க மாட்டீங்க. அப்போ குதிரை நிலைன்றது 6 அங்குல சுவாசம். அதுக்கப்புறம் மயில் நிலைன்றது 5 அங்குல சுவாசம். அதுக்கப்புறம் குயில் நிலைன்றது 4 அங்குல சுவாசம். அப்புறம் அன்னப்பறவை நிலைன்றது 3 அங்குல சுவாசம். அதுக்கப்புறம் தீப நிலை அப்படின்றது 2 அங்குல சுவாசம். அதுக்கப்புறம் மேல்நிலை அடையக்கூடிய 1 அங்குல சுவாசமான சிவலிங்க நிலைக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த உடல்ல நீங்க பயணிக்க முடியாது. அதுதான் இறுதியான பயணம். 1 அங்குலம் வரைக்கும் தான் உங்க வாசியை நீங்க நகர்த்த முடியும். அந்த மாதிரி 1 அங்குல சுவாசமான சிவலிங்க நிலையில தான் நான் இப்ப பயணிக்கிறேன். அப்போ அப்படி பயணிக்கும் போதுதான் உங்களுடைய வாசி தான் தன் நிலையை மறந்து ஒரு அங்குலமா குறையப்படுறது தான் நானாக மாறக்கூடிய நிலை. இதுதான் உண்மையான விஷயம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க வாசிய யோகத்துல மட்டும்தான் நீங்க இதை சாத்தியக்கூறிய தவிர வேற எதுலையுமே சாத்தியக்கூறு கிடையாது. இது எல்லாமே ஒரு விதமான மாயை தான், கன்ஸ்டைன் தான். கண்டிப்பா முடியவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் உண்மையான விஷயம். வாசி மட்டும்தான், வாசியோக பயிற்சி மட்டும்தான் இறைவனை அடையக்கூடிய நிலை. ஸ்ரீராம் பிள்ளையா 7 சக்கரத்துடைய உண்மை என்ன, 7 சக்கரத்துடைய இது என்ன, அதை பத்தின வாசியோகத்துக்கும் ஏதாவது தொடர்பு உண்டான்னு கேட்டிருக்கீங்க. இந்த சக்கரங்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் வாசி நிற்கக்கூடிய இடங்கள் தான் இந்த சக்கரங்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால உங்க உயிர் நிற்கக்கூடிய இடங்கள் தான் இந்த சக்கரங்கள். இந்த உயிரை நீங்க வாசியோக பயிற்சி பண்ணும்போது இந்த சக்கரத்தை எல்லாம் அந்த உயிரே பார்த்துக்கோங்க. நீங்க அந்த குழப்பத்துக்குலாம் போத்தவங்க. நீங்க நல்லபடியா விசித்தி சக்கரத்துல இருந்து வாசியோகத்தை வாசி பயிற்சியை நீங்க பண்ணா போதுங்க. அது வாசி மந்திரம் வச்சு நீங்க விசித்தி சக்கரத்துல இருந்து மேல் நோக்கி ஊதினா மட்டும் போதுங்க. எல்லா சக்கரத்தையும் அந்த உயிரே பார்த்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை.